ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து மாம்பழம் மோர் குழம்பு. இந்த சம்மருக்கு வந்து எல்லாருக்கும் வெளியில் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ வெளியே சூடாக உள்ளே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு டிஷ். ஏன்னா இது வந்து மோரும் மாம்பழமும் சேர்ந்து பண்ணுற ஒரு கேரளா டிஷ் ஒன்று. இந்த டிஷ் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ மாம்பழம் ஒரு 5 இருக்குது. வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா பாயில் பண்ணிடலாம். இது நல்லா பாயில் ஆகிட்டோம் ஒரு 5 to 10 minutes. மீன் டைமில் ஒரு அரை தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு அண்ட் நம்ம ஐட்டம் சீரகம். அண்ட் இதில் வந்து 1 கப் தயிர். அண்ட் இதில் வந்து கறி லீவ்ஸ், காஞ்ச மிளகா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண தண்ணி இருக்கும். ஸோ அதோட சேரும் போது மோராக மாறிடும். ஸோ மீன் டைமில் இந்த 3 ஐட்டத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் நம்ம ஜீரகம் இதெல்லாம் அரைச்சது. இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கர்ட் ஆட் பண்ணிடலாம். அண்ட் அட் த மீன் டைம் கடுகை போட்டு தாளிச்சிரும். இதுக்கு நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்றேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே மாம்பழம் பிடிக்கும். பட் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. என் கூட ஒருத்தன் இருக்கான், வெயில் வந்தாலே வெளில போக மாட்டான், சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு அந்த மாதிரி தான் சுற்றுவான். அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த கறி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கர்ட் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி கூல் பண்ணிடும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அதுக்காக நான் பண்ணி இப்படிலாம் வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க.